वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह नहमदुहु सल्ली अला रसूलिहिल करीम अम्मा बअद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम फ़इज़ा क़ुदियतिस सलातु फ़ंतशिरू ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான சங்கைக்குரிய ஷாபானுடைய மாதம் பராத்துடைய இரவை நேற்றைய தினம் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த இரவிலே நமக்கு அருளப்படக்கூடிய அருள் வளங்கள் குறித்தும் அதே போல நம்முடைய வாழ்வாதாரங்கள், நம்முடைய ரிசுக்குகள், நம்முடைய ஹயாத்து மௌத்து, இன்னும் நம்முடைய வஃபாத்தாகி போன முன்னோர்கள், இவர்களுக்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டுள்ள நிகழ்வுகள், இவைகளையெல்லாம் கடந்த இரவிலே நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் ஹதீஸ்களுடைய வழியிலே. அதே போல கண்ணியத்துள்ள சகோதரர்களே, இந்த பகலுடைய நேரம், இதுவும் ஷாபான், நிஸ்ஃபு ஷாபான், அந்த பராத்துடைய பகல், இது நேற்றைய இரவு, இன்று பகல். இதனுடைய சிறப்புகள் குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற போது கூமு லைலஹா வசூமு நஹாரஹா என்று கூறினார்கள். இரவிலே நின்று வணங்குங்கள், பராத்துடைய இரவிலே நின்று வணங்குங்கள், அவனுடைய பகல் காலங்களில் நோன்பு வையுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினாங்க. அப்படியான சிறப்புக்குரிய ஒரு நாள், நேரம், அப்படிப்பட்ட வக்தை அணைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். அவசரமான இந்த யுகத்தில், இந்த காலத்தில் நாம எப்போதும் பரபரப்பாகவே இயங்கி கொண்டு இருக்கிறோம். உணவு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டாக போயிடுச்சு, ரொம்ப விரைவாக உடனே ஆர்டரை கொடுத்துடுறது. இப்படியாக விரைவான காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அதுக்கு தோதுவா நம்முடைய அமல்கள், ஏன்னா அல்லாஹும் அப்படிதான் சொல்றான், மனிதனுடைய அவசர நிலையை அறிந்துதான் இப்போ இதா பொலியத்தி சலாத்து ஃபந்தஷருங்கிறான். தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகை முடிஞ்சிருச்சா நீங்க விரைவா வெளியில போங்கிறான்ல. போய் உங்களுடைய வகுதவும் என் சொல்லா, அல்லாஹ் உங்களுக்கு என்ன ரிஸ்க்கு வச்சிருக்கிறானோ, உங்களுடைய விதியில என்ன எழுதப்பட்டு இருக்கிறதோ அதை நீங்க தேடிக்கொள்ளுங்கள். பள்ளியிலேயே இருங்கன்னு சொல்ல அல்லாஹ், சதாவும் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்ன்னு அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் எண்ணிக்கிட்டு நீங்க பள்ளியிலேயே உட்கார்ந்துருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான், கொஞ்ச நேரத்தை ஒதுக்கு, என்னை இபாதத் செய், தொழுகை முடிஞ்சிச்சா விரைவா வெளியில போய் உனக்கான ரிஸ்கை நீ தேடிக்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சொல்லலாம். ஆனா நாம என்ன செய்யறோம், முழுமையா நம்முடைய வாழ்வாதாரத்தை தேடுறதா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த அழைப்புகள் நம்ம காதுல கேட்கதான் செய்யுது. தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்படக்கூடிய நிகழ்வுகள் கேட்காம இல்லை. நம்ம எங்கேயோ தூரமான பிரதேசங்களை குடியிருக்கல, ஊர்கள்ல இல்லை. நம்ம வீடுகளை சுற்றி பள்ளி வாசல்கள், மஸ்ஜிதுகள் இருக்குது. 5 நேரமும் பாங்கு சொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்குது. அதனுடைய நேர காலங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது. ஆனாலும் நாம் உலகத்துடைய தேவையிலேயே முழுமையா மூழ்கி போயிடுறோம். இறை தியானத்துக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கிறதால அது உள்ள வந்துட்டாலும் உடனே மேலே பார்க்கறது, கையை பார்க்கறது, எப்ப முடிப்பார் வந்து மாட்டிக்கிட்டவன், என்ன எலி பொறியில சிக்கிக்கிட்ட எலி மாதிரி நாம என்ன செய்யறோம், எப்ப விடுவாங்க வெளியில போடலாம், நல்லா பாதுகாக்கணும். இறை இல்லங்கள், மஸ்ஜிதுகள் அல்லாஹுடைய வீடு, அல்லாஹுவை தியானிக்கக்கூடிய ஒரு வீடு, இடம். அப்ப அந்த மஸ்ஜிதில அவனுடைய இறை இல்லத்துல நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா, நம்ம வீடை தேடி ஒருத்தவங்க விருந்தாளி வராங்க, கண்ணியப்படுத்தாம வந்தோடனே பார்த்து போங்க, நம்பிக்கிறோமா, உட்காருங்க, டீ ஷர்ட் போடலாம், இருங்க இந்த டிஃபன் நேரமா இருக்கு, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடலாம், அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு மிடர் தண்ணீராவது கொடுப்போம். அந்த பண்பாடு நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இறை இல்லம், அவனுடைய வீட்டுக்கு நாம வரோம், அவசரமா விட்டுருவாங்களா? அப்ப ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நேர வக்து தொழுகைக்கு நீங்க வருகின்ற போது உங்களுக்கான விருந்து உபசாரத்துக்கு அல்லாஹ் வானத்துல ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம என்ன செய்யறோம், விருந்தாளி மாதிரி வந்தது ஓடுறது இல்ல, இறை இல்லங்களிலே நாம எந்த நேரமும் தொடர்புடையவர்களா இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
இறை இல்லத்தோடு தொடர்புடைய ஒரு மனிதனுக்கு, ஒரு நபருக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே கியாமத் நாளிலே நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தன்னுடைய அரிசுடைய நிழலை கொடுக்கிறான். யார்? எந்த நேரமும் இறை இல்ல தொடர்போடு இருக்கக்கூடிய நபருக்கு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானா. ஆமீன். என்னைக்குள்ள சகோதரர்களே, இறை இல்லங்கள் நம்முடைய வாழ்வாதாரங்களை, நம்முடைய ரிஸ்குகளை, நம்முடைய ஹயாத்துகளை, நம்முடைய நல்ல அமல்களை பெருக்குவதற்கு உண்டான ஒரு இடம். ஆனா நாம விளங்கி இருக்கிறோம், மஸ்ஜித் என்பது ஏதோ ஒரு பஞ்சாயத்து, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, அதுக்கு மட்டும்தான் நம்ம பள்ளி அணுகணும் நம்ம வச்சிருக்கோம். ஒரு நிக்காக, ஒரு நிச்சயார்த்தம், இந்த மாதிரி உள்ள நிகழ்வுகளுக்கு, ஒரு மையத்து, இந்த மாதிரி உள்ள நிகழ்வுகளுக்கு, ஜியாரத்துகளுக்கு, இதுக்கு மட்டும்தான் பள்ளி நம்ம விளங்கி இருக்கிறோம். ஆனா கண்ணியத்துக்குள்ள சகோதரர்களே, அன்றைய காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜித் நபவி உருவாக்கப்பட்ட காலத்துல இருந்து அங்க நடைபெற்ற நிகழ்வுகள் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த இறை இல்லம் ஒரு இறை இல்லம் மட்டுமல்ல, அதுதான் கோர்ட்டு. அத்தனை சஹாபாக்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்ட இடம் அதுதான். அத்தனை சஹாபாக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கும் வழிகாட்டுதல் நடந்த நிகழ்வு மஸ்ஜிது தான். அத்தனை சஹாபாக்களுக்கும் ஏதாவது ஒரு தேவை, அல்லாஹ் முறையீடு செய்யணும், அந்த மஸ்ஜிது தான். அங்கே போய் தங்களுடைய 2 ரக்காத்து தொழுகைகளை நிறைவேற்றி அல்லாஹ்கிட்ட கேட்டு வாங்கினாங்க சஹாபாக்கள். அப்ப இறை இல்லம் நம்முடைய எல்லா பொறுப்புகளுக்கும், எல்லா நிகழ்வுகளுக்கும் உரிய இடம் தான் மஸ்ஜிது. ஆனா நாம விளங்கி இருக்கிறோம், நமக்கு இன்னென்ன தேவைகள் மட்டும்தான் உலகத்துடைய தேவைகளுக்கு மஸ்ஜிது விளங்கி இருக்கிறோம். இல்ல சகோதரர்களே, நம்முடைய வீட்டினுடைய அத்தனை தேவைகளையும் நிறைவேற்ற அல்லாஹ்விடத்துல கேட்பதற்கு உண்டான இடம் இந்த மஸ்ஜித் தான். வீடுகள்ல வீடு கட்டுறோம், அது அதுக்கு ஒவ்வொரு இடங்கள் தனித்தனியா வைக்கிறோம். பெட்ரூம் ஒன்று இருக்கும், ஹால் ஒன்று இருக்கும், கிச்சன் ஒன்று இருக்கும். அதுதான் ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த அமல், அந்த வேலை நடக்கும். இப்போ கிச்சன்ல போய் குளிக்க மாட்டோம், பெட்ரூம்ல போயிட்டு குளிக்க மாட்டோம். அதுக்கு இடம் ஒதுக்கி இருக்கிறோம். அதே மாதிரி மஸ்ஜித் இறை இல்லம்ங்கிறது நம்முடைய எல்லா உலகத்துடைய தேவைகளையும் அல்லாஹ்ட்ட கேட்டு பெறக்கூடிய இடம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஸல்லி யுனாஜி ரப்பஹுன்னாங்க. தொழுகக்கூடிய ஒரு தொழுகையாளி அல்லாஹ்வோடு பேசுகிறார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு உலகத்துல யார் யார் கூட மணிக்கணக்கில் பேசுறோம், நேரம் இருக்குது. உலகத்துடைய தேவைகளுக்காக வேண்டி எல்லா அலுவலுக்கும் வேண்டி நேரம் இருக்குது. ஆனால் இறையில தொடர்புக்கு ஒரு 10 நிமிடம், ஒரு 1/4 மணி நேரம் அல்லாஹ்வை தியானிப்பதற்கு, இறை தியானத்திலே ஈடுபடுவதற்கு உண்டான நேர அவகாசம் நம்மளால் ஒதுக்க முடியல. நம்முடைய வாழ்க்கை தேவைகள் அந்த மாதிரி போயிடுச்சு. அப்ப நாம் எப்ப அல்லாஹ்வை மறக்கிறோமோ, இறை தியானத்தை நாம விடுறோமோ, அப்ப அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்துல இன்னும் தேடணும், மகன் பெரியவனாயிட்டான், பொண்ணு தேடணும், புள்ள பெருசாயிடுச்சு, அதுக்கு மாம்பழம் தேடணும், திக்காக வைக்கணும் அப்படின்னு உலகத்துடைய அலுவல்களை நம்ம உள்ளத்துல போட்டுடலாம். இன்னும் தேடு, இன்னும் வேணும் அப்படிங்கிற தன்மையை அல்லாஹ் உருவாக்கி விடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. அப்ப எப்ப நாம இறை இல்ல தொடர்போட மஸ்ஜிதுடைய அமைப்பிலேயே நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் மனம் நிறைவு கொள்ளும்படியாக அல்லாஹ் ஆக்கி வைக்கலாம். சில சொல்லுவாங்க, யார் போதும் என்ற தன்மையோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் நிம்மதியை கொடுத்துட்றான். அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் ரிஸ்க் போதும், அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்துட்டான் அப்படிங்கிற தன்மை வந்துடும். ஆனால் இறையில தொடர்பு இல்லை, இறைவனை வணங்கல, அதற்குண்டான நேர அவகாசங்களை நம்ம ஒதுக்கல அப்படின்னா இன்னும் வேணும் போதாதுங்கிற தன்மையை தான் அல்லாஹ் உள்ளத்துல உருவாக்குகிறாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு மட்டுமல்ல சகோதரர்களே, ஒரு அமலை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பது கூட அதுவும் நன்மை நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வக்து தொழுகை முடிஞ்சிருக்கு, அடுத்த வக்து அஸரோ மக்ரிபோ இஷாவோ, அடுத்த வக்து எப்போ வரும்னு எதிர்பார்த்து உட்கார்ந்துக்க பாருங்க, அதுக்கும் நன்மை இருக்குது. அல்லது தொழுகை முடிச்சிட்டோம், ஃபர்ல் முடிஞ்சிச்சு, அல்லது சுன்னத் நஃபில் முடிஞ்சிச்சு, கொஞ்ச நேரம் இறை இல்லத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த நேரம் எல்லாம், அந்த காலம் எல்லாம்
அவர் அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்லுகின்ற வரை அல்லது ஒழு முறிந்து அவர் வெளியேறுகின்ற வரைக்கும் மலக்குகளுடைய துவா இருக்குன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மலக்குகள் எப்படிப்பட்டவங்க? பாவம்னா என்னன்னு தெரியாதவங்க, ஒளியால் படைக்கப்பட்ட படைப்பு. அவங்க நமக்கு துவா செய்யறாங்க, அல்லாஹ் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய குற்றத்தை மன்னிச்சுடு, இவர் மீது நீ அருள் புரி, அவருக்கு இரக்கம் காட்டு அப்படின்னு மலக்குகள் நமக்கு துவா செய்யறாங்க. சகோதரர்கள் நினைத்து இந்த துவா வெளியில கிடைக்காது. இதற்காக வேண்டி நாம நேர காலம் பண காசெல்லாம் செலவழிக்கிறது இல்லை. ஒழு செஞ்சுக்கிட்டோம், இறை இல்லத்துல வந்து உட்கார்ந்தோம், கொஞ்ச நேரம் இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை கேட்கிறோம், இங்கு ஓதப்படக்கூடிய ஆயத்துகளை கேட்கிறோம், நம்முடைய தொழுகைகளை நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுறோம். இதுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறான், கரும்பு தின்ன கூலிங்கிற மாதிரி. வேற நம்ம இங்க ஒண்ணு வீண் வேலைகள்ல ஈடுபடல. அந்த நேரம் அல்லாஹுடைய தியானத்துல உட்கார்ந்தோம். இறை இல்லங்கள் அதுக்காக உள்ளதுதான், அதற்காக கட்டமைக்கப்பட்டது. இறை தியானத்துக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது மஸ்ஜிதுகள். அப்ப அந்த மஸ்ஜிதுல உட்கார்ந்து இருக்கிற காலம் எல்லாம் தொழுகை முடிஞ்சு நம்ம விரைவா வெளியில போகாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறது இருக்கு பாருங்க, பெரிய துஆவுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல வரக்கூடிய ரமலானை எதிர்பார்க்குது. இன்னும் இருக்கிறது 15 நாள். அப்ப அதுக்கு நாம தயாராகுவது எப்படி? நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய விசேஷங்களுக்காக வேண்டி 1 மாதத்துக்கு முன்பே 2 மாதத்துக்கு முன்பே நாம தயாராகிற மாதிரி வரக்கூடிய ரமலான், இந்த ரமலானை எதிர்நோக்கக்கூடிய நிகழ்வுக்கு நம்ம உடல் தகுதியா இருக்கா? அப்ப மருத்துவமனை பரிசோதனை, வெளிநாடுக்கு போறோம், என்ன செய்யறோம்? மருத்துவ பரிசோதனை, மெடிக்கல் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் போகிறோம், அல்லது அங்கே போய் மெடிக்கல் செக்கப் வைக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய உள்ளம், நம்முடைய உடல் இந்த ரமலான் 1 மாதம் பட்டினி கிடக்க போறோம், நோன்பு வைக்கணும் அல்லாஹ்வுக்காக. அப்ப தாங்கக்கூடிய சக்தி இருக்குதா? இதனால நமக்கு ஏதாவது விபரீதங்கள் ஏற்படுதா? மயக்கம் வருதா? அதை பிரஷர் வருதா? என்ன நடக்குது? நிகழ்வுகள் என்ன? அப்ப இந்த 1 நாள் 2 நாள் நோன்பு வைக்கும் போது அவங்களுடைய விவரங்கள் நமக்கு தெரிஞ்சு போகுது. அப்ப அதற்காக வேண்டிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, நிஸ்ஃபு ஷாபான்ல நீங்க நோன்பு வைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதத்திலையும் 13, 14, 15 ஐயாமுல் பீதுடைய நோன்பு இன்னைக்கு வச்சு பழகுங்கன்னு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா 1க்கு 10, அப்ப மாசத்துல 3 நாள், அப்ப வருடம் முழுக்க நோன்பு வைத்த நன்மை கிடைச்சு போகுது. 1 மாதம் முழுக்க 3 நோன்பு வச்சா 30 நோன்பு ஆயிடுச்சு. அப்ப வருடம் முழுக்க நோன்பு வச்சிருக்கக்கூடிய நன்மையும் இதுல உண்டு என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி எந்த ஒரு அமல் செஞ்சாலும் அதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்காம இருக்கிறது இல்லை. ஆனா உலகத்துல நாம என்ன செய்வோம்? ஒரு வேலையை சொல்லுவோம், அதுல பல வேலைகளை வாங்கிட்டு கூலி கொடுப்போம். ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை, அதுக்கும் தனித்தனியான கூலிகளை கொடுக்கலாம். அதுக்கும் தனித்தனியான கூலி, அதுக்கும் நிரப்பமான கூலி. அதோடு மட்டுமல்ல, நிரப்பமான கூலி. சில நேரங்கள் அவங்கள சங்கடப்பட்டு கம்மியா கொடுத்து அவங்க பேசி கேட்டு அந்த மாதிரி நிகழ்வுலாம் இல்லை. அல்லாஹ் கொடுக்க நாடிட்டா அதை எந்த விதத்திலும் கொடுப்பான். அந்த எந்த அமலா இருந்தாலும், அது சிறிய அமலா இருந்தாலும் சரி, அதை கொண்டு சொருக்கம் கிடைக்குங்கிறது நமக்கு ஹதீஸ்கள் சொல்லி தரக்கூடிய நிகழ்வுகள். என்ன ஹதீஸ்ல வருதா இல்லைங்களா? புகாரியோட ஒரு நிகழ்வு. ஒரு விபச்சாரி ஒரு கிணற்றடியில போய் இறைச்சி தண்ணீர் குடிக்கிறார், தன்னுடைய தாகத்தை தேர்த்துக்கிறார். அங்கே ஒரு நாய் நாங்க தொங்க போட்டு தண்ணிக்காக வேண்டி அலையுது. அதற்கு தாகம் தீர்க்க வச்சார். இதன் காரணமாக அவங்களோட குற்றத்தை அல்லாஹ் மன்னிச்சு சூழ்நிலை வச்சு சேர்த்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒன்றும் பெரிய அமல்லாம் இல்லைங்க. ஒரு ஜீவனுக்கு, ஒரு உயிருள்ள அந்த ஜீவனுக்கு தாகம் தீர்த்த ஒரு காரணத்துக்காக வேண்டி. இன்னொரு நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவாங்க, ஒரு பூனையை பட்னி போட்டு கொண்ட ஒரு பெண்மணியை அல்லாஹ் நரகத்துல வச்சான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சகோதரர்கள் கண்டித்தவர்களே, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பெரிய அமல்கள் நிறைய சேர்த்தாதான் அப்படிலாம் இல்லை. ஒரு சின்ன அமல் அது அல்லாஹோட பொருத்தத்துக்கு உரியதா ஆயிடுச்சு. அல்லாஹ் அதை பொருந்து கொண்டுட்டா அதுக்கு பிரதிபலன் கூலி சொர்க்கம் தான், அதுல மாற்றமே இல்லை. என்ன சொல்ல சகோதரர்களே, அப்படி அதனால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எந்த ஒரு அமலா இருந்தாலும் அஹப்புல் அமால் இலல்லாஹி அதுவமுஹா வஇன் கல்ல, அல்லாஹ் இடத்துல விருப்பமான அமல் எது அப்படின்னா, ஒரு சிறிய அமலா இருந்தாலும்
அது தொடர்படியா இருக்கணும். தொடர்படியாக இருக்குமானால் அது நன்மைக்கு உரியது, அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடியது என்பதை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தினசரி ஒரு ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதுவோம், அல்லது ஒரு 4 பக்கம் 2 பக்கம் ஓதுவோம், அல்லது யாராவது ஒரு ஏழைக்கு உதவி செய்வோம். ஏதோ ஒரு நல்ல அமல் வச்சுங்க. மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏதோ ஒரு நல்ல காரியம் ஒன்று செய்யறோம்னா அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் செய்யறதல்ல, ரமலான் ஒரு மாதம் மட்டும் செய்யறதல்ல, எல்லா காலங்களிலையும் அந்த நல்ல அமல்கள் தொடர்படியாக இருக்குமானால், அது சிறிய அமலா இருக்கட்டும், சொல்ல பெரிய அமல்லாம் சொல்லல, ஒரு சின்ன செயல் தான், அதை நீங்க தொடர்படியா செய்யுங்க. அல்லாஹ் இடத்துல அது அங்கீகாரத்துக்கு உரியது. அதை கொண்டு எல்லாம் உங்களுடைய குற்றங்கள் மன்னித்து சுவர்க்கத்துக்கு கொடுக்க போதுமானவன் என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படியான சிறப்புகளை அல்லாஹ் இந்த மார்க்கத்திலே ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனா நாம உள்ள வருவதற்கு பயப்படுறோம். வந்துட்டோம், சலாம் கொடுத்தாச்சுன்னா என்ன வேகமா போகுங்கிறது நமக்கே தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சைத்தான் உருவாக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நன்மை பெறுவதற்குண்டான இடம், சும்மா உட்கார்ந்துருந்தாவே நன்மை கொடுக்குறான்ல. அவனுடைய இல்லத்துல வந்து உட்கார்ந்துட்டோம்னாவே, ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், நமக்கு எத்தனையோ பேர் இப்ப குடும்பங்களே எத்தனையோ நிகழ்வுகள் ஏற்படுது, மன சஞ்சலங்கள், சில மன கஷ்டங்கள் ஏற்படுது. வாங்க அல்லாஹ் அதுக்கு மருந்து. அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறணுமா, உங்களுடைய உள்ளங்கள் சாந்தம் அடையணுமா, இறை இல்லத்துக்கு வாங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, இறை தியானத்துல ஈடுபடுங்க. அதை கொண்டு அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை அமைதி பெற செய்கிறான் என்பதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சகோதரர்களே, கணித்துக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம நிம்மதியை தேடி எங்கெங்கேயோ போய் அலையிறோம். அதற்காக வேண்டி பல லட்சங்களை செலவழிக்கிறோம். எத்தனையோ மருத்துவர்கள்ட்ட போறோம். மன நோயை நீக்கக்கூடியவன் அவன், அதை ஏற்படுத்தக்கூடியவனும் அவன் தான். தீர்வு அவங்க கையில இருக்குது. ஆனா இதை விட்டுட்டு நாம எங்கெங்கேயோ போய் வீணாக செலவழிச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் அது கூடுமே தவிர குறையது வாய்ப்பே இல்லை. அப்ப இறை தியானங்கள், இறை இல்லங்கள், நமக்கு மன நிறைவை தரக்கூடிய இடங்கள், நம்முடைய அமல்களுக்கு நிறைந்த நன்மைகளை பெற்று தரக்கூடிய இடம்னு பார்த்தா அல்லாஹ்வுடைய திக்ர், மஸ்ஜிதுகள் தான். இதை விட்டு நம்ம வெளியில போயிட்டோம், எல்லாமே வந்துடும், துன்யா அப்படியே நம்ம அப்படியே மூழ்க அடிச்சாலும் எல்லாம் மறந்து போகும். என்ன சோதர்களே, அப்ப ஒரு தொழுகையாளி தன்னுடைய தேவையை அல்லாஹ்கிட்ட முறையீடு செய்யக்கூடிய இடம்னு பார்த்தா அது மஸ்ஜிதுங்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுறாங்க, தொழுகையின் மூலமாக ஒரு அடியா அல்லாஹ்கிட்ட பேசுறான், பேசக்கூடிய சக்தி அல்லாஹ் அதுல வச்சிருக்கிறான். அப்படியான இடங்கள்ல நம்ம அமர்ந்து இருக்கிறோம், அப்படியான வாய்ப்புகள் எல்லாம் அங்க கொடுத்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை காலம் எத்தனை ஆண்டு காலம் என்பது யாருக்கும் தெரியாது, எப்ப மௌத்து யாருக்கும் தெரியாது, பிறந்ததற்கு தேதி உண்டு, இறப்புக்கு யாருக்குமே தெரியாது, யாரும் சொல்ல முடியாது. ஆனாலும் கொடுத்திருக்கக்கூடிய கால நாட்கள், வாய்ப்புகள், அதை முழுமையா நாம் பயன்படுத்திக்கன்னா ஒரு முறை கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். இல்லை அதுக்கு பிறகு நாமளே முயன்றாலும் சில நேரங்களில் சில இடையூறுகள் வரதான் செய்யும். நல்லா பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எப்படியான இறை இல்லங்கள் வெறும் அந்த ரமலானுடைய காலம் மட்டும் இறை இல்லத்தோடு தொடர்பு இருக்கிறது, அப்படியே நோம்பு வைக்கிறது, இரவுல நின்று வணங்குறது பார்த்தா நமக்கு ஆச்சரியம், யாரு இவ்வளவு பெரிய விவாதத்தை செய்யறாங்களே அப்படிங்கிற சில நேரங்களில் என்ன தோன்றும். அந்த அளவுக்கு விவாதத்துல மூழ்கிடுவோம். ரமலான் வந்துருச்சுன்னா, பெருநாள் முடிஞ்சுன்னா அவரும் இருக்க மாட்டார், பெருநாளும் பிறகு ரமலானும் இருக்காரு. ஆனா சஹாபாக்கள் ரமலான் வருவதற்கு முன்னுமே அதை எதிர்பார்த்தாங்க. ஸல்லல்லாஹு அதனால தானே சொன்னாங்க, அல்லாஹ் பாரிக்னா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலானன் அப்படின்னு துஆ சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஜபுடைய மாதம் வந்துருச்சுனாவே அடுத்து ஷஅபான், அடுத்து ரமலான் அப்படிங்கிற அந்த ஆர்வம் ஏற்படும்ங்கிறது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என்ன சொல்லுவார்கள், வெறுமனே ஏதோ வாயளவு சொல்றோம் ஓதுறோம் அப்படி அல்ல. அந்த தேட்டம், அந்த ஆர்வம் ஏற்படணுங்கிறதுக்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை நமக்கு முற்படுத்தி கொடுத்தாங்க, நமக்கு ஓதி காண்பித்தாங்க, நமக்கு செயல்பாடுல கொண்டு வர சொன்னாங்க, ஆர்வம் ஏற்படணுங்கிறதுக்காக வேண்டி. அப்ப வரக்கூடிய காலம் முழுமையாக இறை தியானத்தில் ஈடுபட வேண்டிய காலம். ஏனோ தானோ என்பதாக நம்ம அதுக்காக வேண்டி முன்கூட்டியே தயாரிப்புகள் செய்து அதை அந்த முழுமையா அந்த மாதத்தை அடைந்து கொள்ள வேண்டிய நிலையில நாம இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இளமை பருவங்கள், நிறைய இளைஞர்கள் பள்ளியுடைய தொடர்பே இல்லாமல் இருக்கிறோம். மற்ற எல்லா தேவைகளும் உலகத்தினுடைய அத்தனை தேவைகளும் பூர்த்தி ஆகுது. அதனால தான் சொன்னாங்க, ஒரு இளைஞன் இறை தியானத்தில் ஈடுபட்டு இறை தியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு நாளை மறுமையில அல்லாஹ் தன்னுடைய அரசுடைய நிழலை கொடுக்குறான்னு நாங்கள் சொன்னோம்.
ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தில்லாஹ், தன்னுடைய வாலிபத்தை இறை தியானத்தில் கழித்த வாலிபன். அப்படிப்பட்டவனுக்கு நாளை மறுமையில நிழலே இல்லாத அந்த நாளில அல்லாஹ்வுடைய அரிசுரை நிழல் கிடைக்குதுன்னு சொல்லலாம். வாலிபத்தை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இளைஞர்களை பார்க்க முடியல, யாரும் முதியவங்க, ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லாம வந்து உட்கார்ற மாதிரி உள்ள சூழ்நிலை இருக்கு. நல்லா பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய சோதர்களே, வாழக்கூடிய சில காலங்கள் நமக்கு மறுமைக்கு தேவையான இந்த உலகத்தில் தேடிக்கொள்வதற்கான வாய்ப்பாக எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதை முழுமையா பயன்படுத்தி வரக்கூடிய ரமலானை முழுமையாக அடைந்து அதுல எல்லா நற்காரியங்களும் அல்லாஹும் ரசூலும் எந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஏவுகின்றார்களோ, எந்த தீமைகளை விட்டும் தடுக்கின்றார்களோ அவைகளை தவிர்த்து எந்தெந்த நிகழ்வுகளை நமக்கு முற்படுத்தும்படி கூறுகின்றார்களோ அவைகளை முழுமையாக நிறைவேற்றி அல்லாஹ் முழுமையாக அந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அனைவர்களுக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.